Good evening, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோஸ் நான் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். நாளையிலேருந்து வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் நடக்கிறதுனால நான் இன்றைக்கி இதை செஞ்சு முடிச்சிடலான்ட்டு எழுதி வச்சேன். அது கர்த்தருடைய வேலை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு இருக்கு. அதனால் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை அப்பப்போ செய்து முடிக்கிறது நல்லது அப்படின்னு நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்னபடி 1984 அப்போ நான் இந்த வேலூருக்கு ஊழியக்காரியாக நான் வந்தேன். என்னை பார்க்குறவங்க பலவிதமான நோக்கங்கள், மேரேஜ் ஆகி வந்திருக்காங்க, இல்லை இன்ஜினியராக வந்திருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க, இதுதான் நினைப்பாங்க. ஆனால் நான் ஊழியக்காரியாக தான் வந்தேன். சபைக்கு இது ஹெல்ப் பண்ணதுக்காக தான் வந்தேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த சில சத்தியங்களை நம்ம இல்லைங்கிறோம். ஒன்று உபவாசம், அதனுடைய முக்கியத்துவம், அப்புறம் எண்ணெய் பூசுதலின் உபதேசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஊரில். நானே கேட்டது தான் இது. நான் வளர்ந்த சபையில் வேறு மாதிரி இருந்தது. அதாவது உபவாசம் இருந்து நம்ம ஜபஜீவியத்தில் இருந்தால் நோயே கிடையாது, பாவம் செய்தால்தான் வியாதி அப்படின்ற மாதிரி போதனைகள் இருக்குது. அப்படியே நான் இப்போ உபவாசிக்கிறேன் அப்படின்னு வைங்க, அப்போ என்னுடைய உடலில் உள்ள கசடுகள் அதிகமாக நீக்கப்படுது. ஒரு பாஸ்டர் அப்படி சொன்னார். ஒரு 8 நாள் உபவாசம் பண்ணாராம், சாப்பிடவே இல்லையாம். ஆனால் கூட ஒரு உடலில் இருந்து கழிவுகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டதாம். அதுபோல் எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. முக்கியமாக கழிவுகள், கசடுகள் உடலில் இருக்கிறதுனால தான் நமக்கு வியாதியே வருது. அது ஒரு காரணம். அதுபோல் இப்போ நான் மாத்திரைலாம் நான் சாப்பிட்றதே இல்லை. டாக்டர் சிஎம்சி அப்படிலாம் விசிட் பண்ணுறதே இல்லை மோஸ்ட்லி. இப்போ நான் ஒரு 2-3 வருஷமாக நான் விசிட் பண்ணல. அதுபோல் அது நான் ஏற்கனவே பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கத்தருக்காக நான் வட்டி எல்லாம் வாங்கிறதில்ல. அதுமாதிரிலாம் நிறைய ஒப்பு கொடுத்துட்டே வருவேன். வட்டின்னா நான் ஜனங்களுக்கு கொடுக்கறதில்ல. பேங்க்கு இது கூட நான் ஸ்லோவாக அதை குறைச்சிட்டே வரேன். அப்படி நான் வட்டி வாங்க மாட்டேன் அப்படின்னு அது ஒரு உபவாசமாக நான் செய்கிறேன். அதுபோல் எளிமையான உணவுகள் சாப்பிட பயிற்சித்து இதனால் எனக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சொல்லிட்டு கர்த்தர் கிருபை செய்திருக்கேன். அப்படியே நமக்கு நோய் வந்தால் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும் அப்படின்ட்டு சபையில் உள்ள மூப்பர்களை வரவழைக்க கடவன். அவர்கள் எண்ணெய் பூசி ஜிபிப்பார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கரம் அவர்கள் விடுதலையாக்கும் அப்படின்ட்டு வசனங்கள் இருக்கு. ஸோ கர்த்தருடைய வசனங்களில் நம்ம ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ நம்ம தயங்கணும் கூடாது. ஏன்னா அது நம்மையும் குழப்பி மற்றவங்களையும் குழப்புறதா இருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம குழப்புகிற ஊழியராக இருந்தால் நம்ம ஆத்மாக்களை கொலையுண்ண பண்ணுறோம். சரி, கொலையுண்கிற ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு சகரியால் இருக்குது. நம்ம தெரியலன்னா பேசாமையாவது இருக்கணும். இல்லை, வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு விட்டால் கூட போதும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இது இல்லை, அது இல்லை. அதுபோல் அதில் முக்கியமாக
கர்த்தருடைய நாள் வரும்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போவே நமக்கு தெரியுது இவங்க ஊழியம் செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறது. நம்ம பேசாமல் இருந்துருவோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னா நம்ம அதை பாயிண்ட் அவுட் பண்ணலாம். அதை திருத்திக் கொள்வது அது நம்முடைய கடமை. ஸோ 2 இது நான் சொல்லியிருக்கேன். உபவாசம், எண்ணெய் பூசுதல் அப்படிங்கிறது பர்சனல் கேர் அதில் கூட வருது. அது இப்போ உபாகமம் 28 பார்த்தீங்கன்னா ஒலிவ எண்ணெய் பூசிக்கொள்வது இல்லை அப்படின்னா அது சாபம். ஸோ நம்ம டேக் கேர் பண்ணுறதுலேயும் எண்ணெய் பூசிக்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதான் இன்றைக்கி ஷேர் பண்ணுவேன்.